ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு உப்பு உருண்டை செய்ய போகிறோம். உப்பு உருண்டைக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தாளிப்பு கொடுக்க போகிறோம். வானலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போடணும். உருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி நல்லா அரைச்சி மைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு. கடுகு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொரியுது. பொரியிறப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு போடுறோம். உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகா எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தை ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா உளுந்து, கடலைப்பருப்புலாம் நல்லா கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா, வெங்காயம், பச்சை மிளகா இது 2த்தையும் போடுறோம். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு, வெங்காயம் இதுக்கு ரொம்பலாம் நல்லா வதக்க வேண்டாம். ஒரு கம்பி பதம், எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ கொஞ்சோண்டு இப்போ உப்பு உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூட பார்த்திங்கன்னா பெருங்காயம், எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி. இப்போ அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயத்தை நல்லா நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்ச பச்சரிசி மாவை இதில் ஊற்ற போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள்.
நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. பண்ணணும்னா தேங்காவை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுக்கணும். இப்போ தேங்காவை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட்டியாகிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டியாக ஆகாது. டைமில் இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா உங்களுக்கு இதுவாகி வரப்போ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கணும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, ஒன்றாகாது. சரிங்களா? நல்லா மாவு கெட்டியாக வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுட்டு உருண்டை பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆனோடனே உருண்டை பிடிச்சி வைக்கணும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். உருண்டை இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா அடுப்பில் இப்போது சுடு தண்ணி வச்சாச்சு. இட்லி குண்டாவில் பாவி கட்டை. உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமர் வச்சுக்கோங்க. இல்லைனா இட்லி குண்டாவில் இட்லி குண்டாவோட மூடியில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 to 15 minutes நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெந்துருச்சு உப்பு உருண்டை. அவ்வளோதான் காய்ஸ். நீங்களும் வந்து வீட்டில் உப்பு உருண்டை வந்து நாங்கள் பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.